Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பீட்ரூட்லாம் சீவும் பார்த்திங்களா, அந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்குலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வாசனை, வெந்தயத்துலேருந்து ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, தூக்கலாம் சூப்பராக. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தனியாக இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கடாய் சூடானதுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் இல்லை அப்படின்றதுனால சாதா எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயோட எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, வாசனைக்கு பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு செஞ்சுருந்தேன். இப்போ செம்ம டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டாக தயிர் சாதத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த வந்து மாங்காவையும் அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு இது வரும். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக சேர்ந்து செம்மையாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு அந்த பொடியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா காரத்தோட அந்த இனிப்போடு சேர்ந்தும் போதும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ண வச்சுருக்கிற அந்த வெந்தயம், கடுகு இருக்குது பார்த்திங்களா, அந்த பொடியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த பொடி தான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சும் பார்த்திங்கன்னா அந்த பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலர் வந்து நிறம் மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் கொஞ்சமாக வந்து வெல்லமும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.